ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். நாளை இந்த தீபத்தில் ஏதாவது ஒன்றாவது ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். இந்த அனைத்து தீபங்களும் உங்களால் ஏற்ற முடிந்தால் ஏற்றுங்க. அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ஏற்றி வழிபடுங்க. வரலட்சுமி விரதங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். சுமங்கலி பெண்கள் எல்லாருமே மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வாங்க. பரம்பரையாக முன்னோர்கள் தொடங்கிய வழிபாட்டை இன்னைக்கும் பலர் பின்தொடர்ந்து தங்களோட வீட்டில் கலசம் வச்சு மகாலட்சுமி அம்மாவை வழிபாடு செய்யறதும் இருக்குது. புதுசாக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க. விரதம் இருக்காமல் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி யாராக இருந்தாலுமே நாளைய தினம் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும். ஒவ்வொரு பூஜையிலையுமே தீபத்திற்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எந்த பூஜையை நம்ம செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வோம். அப்படி தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் எந்தவித பலனும் கிடைக்காது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தீபத்திற்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பொதுவாகவே வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க தங்களோட வீட்டில் குத்துவிளக்கு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க. அதோடு சேர்த்து சில தீபங்களை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகள் தீரும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தா உப்பு தீபம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு ஒரு சின்ன வாழை இலை விரித்து அதுக்கு மேலே ஒரு பெரிய அகல் விளக்கு வச்சு அது ஃபுல்லாக கல்லுப்பை நிரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாரை நினைச்சு தீபம் ஏற்றணும். இப்படி நாளைய தினம் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதுக்கு அடுத்தது பார்த்தா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய மருதணி இலை தீபம். ஒரு சின்ன தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் மருதணி இலையை பரப்பி அதற்கு மேலே அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றணும். இப்படி நம்ம மருதாணியில் தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருளால் பண வரவு அதிகரிக்கும். மூன்றாவதாக நம்ம ஏற்றக்கூடிய தீபம்னு பார்த்தா நெல்லிக்காய் தீபம். நெல்லிக்கனிங்கிறது தேவலோக கனி. நெல்லிக்கனியில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்காங்க. நாளைய தினம் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு 2 நெல்லிக்காய் வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். இப்படி ஏற்றும் பொழுது இழந்த அனைத்து விதமான செல்வங்களையும் நம்ம திரும்ப பெற்று சீரோட சிறப்போடு நம்ம வாழலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய்ங்கிறது வசியத்தன்மை உடையது, பண வசியத்தை ஏற்படுத்தும். இதோடு மட்டும் இல்லைங்க, வெற்றிலை தீபமும் ஏற்றலாம், வேப்பிலை தீபமும் ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப சிறந்தது. வெற்றிலை தீபம் ஏற்றி நாம் வழிபடும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும். வேப்பிலை தீபம் ஏற்றி வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். இப்படி எந்த தீபம் ஏற்றினாலும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நாளைய தினம் வரலட்சுமி விரதத்தில் இந்த தீபத்தில் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் ஏற்றலாம். இல்லை இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. விரதம் இருந்து பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய இயலாதவங்க கூட இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். பணம் பல வழிகளில் வரும். 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். நாளைய தினம் விரதம் இருக்க முடியல அப்படின்னும் கவலைப்படாதீங்க. இருக்க முடியாதவங்க கூட இந்த தீபத்தில் ஏதாவது ஏற்றும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைச்சாலே போதுங்க. நம் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் நம்ம பெறலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளால் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.